அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், சுரகா தான் வந்து ஒரு பெரட்டல் செய்ய போகிறோம். இந்த சுரகாவில் பார்த்திங்கன்னா 95 விதமான நீர்ச்சத்து நிறைய இருக்குது. அதிகமான மருத்துவங்களும் நிறைய இருக்குது. தோலை செதுக்கிட்டு சூப்பராக ஒரு வேர்க்கடலை போட்டு ஒரு சூப்பர் ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோல் செதுக்கிடலாம். ஃபஸ்ட் நம்ம தோல் செதுக்கிடலாம். இந்த மாதிரி இலசானது ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே உள்ள காம்பு கட் பண்ணியாச்சு. தோல் செதுக்கி எடுத்துங்க. நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் சரி, அப்படியே கட் பண்ணால் சரி. தோலை பாருங்க, க்ளீனாக தோலை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தோல் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா தோல் க்ளீனாக வந்துடும். நல்ல தோலை க்ளீனாக கட் பண்ணிடலாம். அப்புறம் தோலை வந்து சுத்தமாக தோல் செதுக்கியாச்சுங்க. ரொம்ப இலசு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணிடலாம். அப்படியே ரெண்டாக பொழுந்துட்டு ரொம்ப இலசு பாருங்கள், ரொம்ப பிஞ்சு உள்ள விதைக்க கூட இல்லை, பிஞ்சாக இருக்குது. இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த சுரகம் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பொடியாக கட், உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப பொடியாகணும், பொடியாக கட் பண்ணிங்க. அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டோம். ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுடலாங்க. அதே போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பாருங்கள், 3 செடி சேர்ந்தது ஒரு கட்டு கொத்தமல்லி. சில கொத்தமல்லி கட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20, 30, ஒரு 50 இல்லை 100 சின்னதாக வரும். ஆனால் இது வந்து அப்படி இல்லைங்க. ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள். இது 3 சேர்ந்து தான் ஒரு கட்டு. பாருங்கள், வேர் தெரியுதுங்களா? ஒரே செடி ஒரே வேர். அதாவது 3 தனியாக வேர் இருந்ததுன்னா, மல்லி விதை இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நல்ல மண்ணுள்ள இடங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு, அருமையாக இருக்குது. இதான் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் சாம்பார். வேர்க்கடலை மிளகாய் வந்து சொரக்காய்க்கு போட போகிறோம். அதனால் இதை வறுத்து இந்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு க்ளீனாக அதை இடித்து அளவில் அரைச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம். சொரக்காய்க்கு லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். நல்லா வறுத்தலாம். இது சொரக்காய் வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணி வச்சிட்டோம். நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். இது சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதில் நான் 3 சொரக்காய் இல்லைங்களா, கொஞ்சம் பெரட்டினா அதிகமாக தான் வரும். ரெடி பண்ணிட்டோம். கடுகலப்பு, இடித்த பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வெங்காயம், அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு. ஓகேங்களா, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுடலாம். இது உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணுறேங்க. கட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். சொரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் அடிக்கடி செய்யுங்க, ரொம்ப நல்லது. வாது 2 டைம் 3 டைம் சாப்பிட போதுங்க. ஓகேங்களா, இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகால் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இடித்த பூண்டு போடலாம். இடித்த பூண்டு போட்டு இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூட வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். ஏற்கனவே பூண்டு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம். ஓகேங்களா, கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி போட்டிருக்கோம். இஞ்சி விழுது 1 டீஸ்பூன் போட்டுடலாம். ஓகேங்களா, இது 3 போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை விழுது வாசனை போகிற வரைக்கு விரட்டிடலாம். ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டெட்டாக சொரக்காய் கட் பண்ணி வச்சுட்டு போட்டுடலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. இப்போது இது வெங்காயம் வந்து இந்த சூப்பராக வெங்காயம் பூண்டு எல்லாம் க்ளீனாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த போதுமாக இருக்கும். நம்ம சொரக்காயை போட்டுடலாம். இப்போது இந்த கட் பண்ண சொரக்காயை போட்டுடலாம். சுரக்காய் போட்டுடலாம். அது வந்து தண்ணியை ஊற்றலைங்க. தண்ணி ஊற்றாமலே செய்ய போகிறோம். ஏன்னா அந்த சொரக்காயிலே வந்து பார்த்தா நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால தண்ணி ஊற்றாமலே அப்படியே நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விடுங்க.
நல்லா வேகட்டும். இது வேக வேக இதில் உள்ள தண்ணியே சரியாயிடும். தண்ணி ஊற்றி தேவைங்க. சூப்பரான ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி நல்லா கலக்கலையே விடுங்க. தண்ணி மட்டும் ஊற்றி வரீங்க. தண்ணி ஊற்றாமல் செய்யணும். நீங்கள் தேவைப்பட தண்ணி ஊற்றி செய்யுங்க, உங்கள் விருப்பம் தான். ஆனால் தண்ணியே ஊற்றாமல் செய்கிறது இதில் உள்ள நீர் சத்தே போதுமானது. அப்படி செஞ்சது வேக தண்ணி ஊறதில்லை. ஓகேங்களா? அப்படி நல்லா வேகட்டும். நம்ம லாஸ்ட்டாக இப்போ வந்து இது வேகட்டும். நம்ம வந்து வேர்க்கடலை மிளகாய் வந்து வறுத்து வச்சுக்கலாம். தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு சின்ன குட்டி ஜாரில் ரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இது லாஸ்ட்டில் போடுறதுக்கு பாருங்கள். இந்த வேக வேக நீர் சேர்த்து அதிகம் சொல்லுங்களா பாருங்கள். இது வேக வேக தண்ணி தெரியுங்களா? தண்ணி இந்த வேக வேக இந்த தண்ணி வரும். இந்த தண்ணி வர்றதுக்கும் கரெக்டாக வேகிறதுக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால தண்ணி ஊற்றலை. நீர் சேர்த்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் வேக வேக எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இது வேக வேக கட் ஆகிடும். அந்த தண்ணி ஊற்ற தேவையில்ல. நல்லா வேகட்டும். பாருங்கள் வேர்க்கடலை குறகுறப்பாக அரைச்சிருக்கோம். நைஸாக அரைக்கக்கூடாது. இது போல் ஒரு குறப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சொரக்காய் வந்து நீட்டு சொரக்காய். சொரக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா குண்டு சொரக்காய், நீட் சொரக்காய் ஒரு 3-4 விதமான சொரக்காய் இருக்குது. நம்ம இன்றைக்கி செஞ்சது நீட்டாக வரும். ஒரு மொளை நீட்டு வரும். நீட்டு சொரக்காய் செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியே ஊற்றலை. வந்து க்ளீனாக ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் தண்ணி ஈரப்பதம் இல்லை. க்ளீனாக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தேங்காய். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா? நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் சேர்க்க போகிறோம். தேங்காய் கூட சேர்க்குறோம். நீங்கள் தேவையில்லைன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் போட்டாச்சு. அடுத்து வந்து பாருங்கள் குறகுறப்பாக வேர்க்கடலை ஆச்சு வச்சுருக்கோம். இது எல்லாமே போடலாம். இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் போடணுமா இருக்குது. இப்போதைக்கு போதும். இது கரெக்டாக இருக்குது நினைக்கிறேன். நல்லா கலரலாம். இந்த வேர்க்கடலை வந்து மிளகா வேர்க்கடலை போட்டுருக்கோம். நல்லா கலரணும். நல்லா கலரிட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சொரக்காய் வேட்டல் ரெடிங்க. சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு அப்படியே அரைக்கிடலாம். இவ்வளோ தாங்க ஹெல்த்தியான சொரக்காய் ரெடி. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறோம். க்ளீனாக வெந்துட்டுருக்கு. இவ்வளோ தாங்க சூப்பரான சொரக்காய் வேட்டல் ரெடி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நன்மை என்ன இருக்குது அப்படின்னு இப்போ அந்த வேர்க்கடலை போட்டு செய்யும்போது இந்த வாசனை கமகமாக அருமையாக சூப்பராக இருந்துருப்பா. எப்படி வந்து ஆவி வருது மேலே வருதுங்களா? இந்த வேர்க்கடலை எதுவும் சூப்பராக அருமையாக இருக்குது. சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துடலாம். இவ்வளோ தாங்க. ஒரு பொருளுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு சூப்பராக சாப்பிடலாம். இன்றைக்கி சொரக்காயில் வந்து நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. என்ன நன்மைக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம சொரக்காய் வந்து செஞ்சிட்டோம். சிலர் வந்து மாமலாக காய்கறிலாம் சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பட் அதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சிலருக்கு தெரியாது. சொரக்காய் சாப்பிட்றோம். காய்கறிகள் உடம்புக்கு எல்லாமே நல்லா தான், தப்பு இல்லை. அது நன்மைகள் நம்ம என்ன இந்த சாப்பிட்றோன்னா நன்மை என்ன அப்படின்ட்டு நம்ம விவரமாக தெரிஞ்சு ஒரு காய்கறிலையும் நமக்கு நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. ஓகேங்களா? இப்போ சொல்கிறோம் பாருங்கள். நீட்டு சுரக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காய் இது. உடல் எடை குறைக்க உதவும். சிறுநீரகத்தில் செயல்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளும். மலச்சிக்கலை தடுக்கவும், உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றவும், இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவுகிறது. நீட்டு சுரக்காயில் நன்மைகள். எடை இழப்பு. அதாவது எடை வந்து இது சாப்பிட்றவங்களுக்கு இந்த எடை உடம்பு வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டு சுரக்காயில் நன்மைகள். எடை இழப்பு. சுரக்காயில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடை குறைக்க விரும்புவோர்கள் ஒரு சிறந்த
தேர்வாகும். சிறுநீரக செயல்பாடு. சுரக்காய் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. உடல் குளிர்ச்சி. சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் கோடை காலங்களில் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. சிலருக்கு சுரக்காய் ஒவ்வாமை ஏற்படலாம். எனவே அலர்ஜி உள்ளவர்கள், வாயு அஜீரணம் அல்லது வயிற்று புண் இருந்தால் மருத்துவரை ஆலோசனைக்கு பிறகு சுரக்காய் உட்கொள்வது நல்லது. மலச்சிக்கல். நார்ச்சத்தின் காரணமாக மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் செரிமான அமைப்பை சீராக்க உதவுகிறது. இரத்த ஓட்டம். சுரக்காய் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்திற்கு நல்லது. கண் ஆரோக்கியம். உடல் சூட்டினால் ஏற்படும் கண் எரிச்சல் மற்றும் கண்களில் ஏற்படும் பிரச்சனை சரி செய்ய உதவுகிறது. உடல் மெலிவு. சுரக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை பொலிவாக்க உதவுகிறது. இந்த சுரக்காயில் என்ன நன்மை இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிங்களா? அடிக்கடி சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அப்படியே இந்த வீடியோ நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். புதுசாக நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கான் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க. நான் போகிற வீடியோ உடனே நோட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ்.